தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நன்மை கருதி, மரியாதை கருதி, வருங்கால வளர்ச்சி கருதி இந்த கூட்டணி முடிவை இயக்கம் எடுத்திருக்கிறது. இயக்கத்தினுடைய முடிவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவரின் தனிப்பட்ட சொந்த கருத்து. ஆனால் தலைவர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அதனை பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் எடுத்துச் செல்வது என்பது ஏற்புடையது அல்ல. இயக்கத்தினுடைய தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்ற ஒரே நிலையிலே இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கூட்டணி குறித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் கட்சி எடுத்த முடிவை அனைத்து தரப்பினரும் தேர்தலுடைய வெற்றிக்காக உறுதியோடு செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதிமுக பொதுக்கூட்டம் 9ஆம் தேதி நடந்தது. அதுல மேடையில அவங்க வந்துட்டேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் கூட்டணிக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த வெற்றி முடிவை மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், இயக்கத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், மிக முக்கியமாக இயக்கத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் முழுமனதாக ஏற்றுக்கொண்டு நேற்றிலிருந்தே தேர்தல் களத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். சார், இப்போ உங்களோட கூட்டணி ரொம்ப தாமதமாக தான் முடிவாச்சு. ஏன்னா தொடர்ந்து முன்னாடி அதிமுக கூட போகிறோம், இல்லை திமுக கூட போகிறோம், தொடர்ந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. திடீர்னு மக்கள் நல கூட்டணி கூட சேர்றதுக்கான காரணம் என்ன? அதிமுகவில் அந்த சின்னம் கொடுக்கப்படாத காரணத்தினால தான் நீங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வரக்கான கூட்டணி அமைக்காத காரணம். நீங்க பொதுவா இயக்கத்திற்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்பதுதான் தலைவர்கள், தொண்டர்களுடைய விருப்பமாக இருந்தது. அதனை கருத்தில் கொண்டு கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கவோடு பல்வேறு ஆலோசனைகளை தலைவர்களோடு ஆலோசித்த பிறகு உண்மை நிலை, மரியாதைக்குரிய நிலை, இயக்கத்தினுடைய வருங்கால வளர்ச்சி நிலை, இவைகளை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணியை உறுதியாக இயக்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. சார், முன்னாடி காங்கிரஸ் கட்சி தலைவர் EVK அவங்க சொல்லும் போது கூட தமிழ் மாநில காங்கிரஸ் ஸ்டாலின் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில, ஆனா இது நேற்றும் முன்னாடி சொல்லும் போது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு இருந்தது. சோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவரோட கருத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பது இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரது எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படையான நிர்வாகம் என்பதை மக்களிடம் எடுத்து கூறி 50 வருடங்களுக்கு பிறகு திராவிட ஆட்சிகளுக்கு மாற்று கொடுக்கக்கூடிய மக்கள் விரும்பும் ஒரு நல்ல கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. எனவே எங்கள் கூட்டணி வெல்லக்கூடிய கூட்டணி, பெருந்தலைவர் காமராஜரது கனவை நனவாக்கக்கூடிய கூட்டணி. தொகுதி வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஒரு வாரத்திற்குள் தொகுதிகள், வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு தேர்தலுடைய களத்திற்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு மக்களை சந்திக்க செல்ல இருக்கிறார்கள்.